ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக நல்ல காரசாரமான ஒரு ரெசிபி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி ஏதாவது சைட் டிஷ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலைன்றதுனால கொஞ்சம் வறுபடுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கூட தாராளமாக டைம் எடுக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 4லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்ததும் இதை எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே பேன்லேயே வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் டைம் எடுக்கும். நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் பொறுமையாக டைம் கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கப் வேர்க்கடலைக்கு 1 கப் அளவு கருவேப்பிலை சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கருவேப்பிலை ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் அளவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கினதும் இது கூடவே நம்ம ஏற்கனவே எண்ணெய் போடாமல் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை இதோடு சேர்த்து மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் ஆனதும் இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் எடுத்துட வேண்டாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டே போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த சூடுலேயே ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் இது கூட வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் கடைசியாக அந்த மாதிரி சேர்த்தாலே போதும். பொட்டுக்கடலை சேர்த்து லேசாக அந்த சூடுலேயே நல்லா கலந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே நம்ம அதில் மிளகாத்தூளை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம பச்சையாக போட்டு அரைச்சோன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக இருக்காது. அதனால் லேசாக அந்த சூடில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி வீட்டில் அரைச்சதுனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற மிளகாய் பொடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த ஹீட்லேயே கலந்து எடுத்துகிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கலாம். இது நம்ம அரைச்சிக்கலாம். பல்ஸில் வச்சு 2-3 தடவை அரைச்சாலே போதும். ஓரளவு இந்த மாதிரி பவுடராக வந்துடும். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பல் பூண்டாக சேர்த்துக்கோங்க. தோலோடையே சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்குறது அந்த காரத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். சேர்த்துட்டு திரும்பவும் இதை பல்ஸில் வச்சு ஒரு 2 தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி எடுத்து இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இது சூடாக இருக்கிறதுனால சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடையும் நம்ம போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.